சித்தூஸ் மெயினாக என்னென்ன அப்படின்னா நைட்டு அவுட்டு வரும்போது யாரோ விசில் அடிக்கிறாங்க யாருன்னு தெரில. என்னன்னா நம்மளை தான் கூப்பிட்றாங்க. வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கத்திபாரா பிரிட்ஜில் இருக்கோம். பின்னாடி இருக்கிற ஆள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்க. இந்த க்ரௌடெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எத்தனை மணி மாதிரி தெரியுது. ஒரு 9 மணி 10 மணி 11 மணி. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணிக்கு இங்கே வந்து சரியான க்ரௌட் இருக்குது. ஃபுல்லாக இங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சப்போமே வந்து பிரிட்ஜோட ஸ்டார்டிங் சைடில் இருக்கும். இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் சரியான க்ரௌட் இருக்குது. ரெண்டாவது இங்கே இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்தோம்னா வீட்டில் வந்து தூக்கமே வரல. நம்ம ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா தானே தூக்கம் வரும். நம்ம தான் எந்த நல்லது பண்ணது இல்லையே. அதனால சரி அப்படியே சுத்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்த உடனே KFC பார்த்தேன். KFC போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால சரி அப்படியே உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து 3 ஹவருக்கு 10 ரூபா தான் பார்க்கிங் சார்ஜு ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது எக்கச்சக்கமான ஃபுட்டு கடை இருக்குது. ஃபுட் ஸ்ட்ரீட்டே வந்து இங்கே ஓப்பன் கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் டைம் நான் இந்த கத்திபாரா பிரிட்ஜுக்கு வந்ததே கிடையாது. பகல் டைமில் வந்திருக்கேன். ஆனால் பகல் டைமில் கூட இவ்வளோ க்ரௌடு வந்து நான் வந்து பார்த்ததில்லை. நைட் டைமில் சரியான க்ரௌட் இருக்குது. சரி வேறு ஏதாவது போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி சாப்பிடுவோம். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கொண்டாச்சு. இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் டீ வந்து வெறும் 35 ரூபா தான். சரி வெறுங்கிறேன் வந்து 35 ரூபா. வெளியில் இதில் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இன்னொன்று இருக்குது. நல்ல பேர் வந்து ஞாபகம் இல்லை. ஃபோரமலை இருக்குது. அது வந்து ஒரு டீ வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். அதே மாதிரி இந்த காஃபியை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரியா கசக்குது. நிறைய ஃப்ளேவர் கலந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து ஏன் டீ ஆரம்பிச்சோம்னா தூக்கத்தோடு வேறு வந்திருக்குமா. தூக்கம் இல்லாமல் வேறு வந்திருக்குமா. சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும்ல. அதனால டீயில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அங்கேருந்து நடந்து வரும்போது பட்ஜெட்டில் இதுதான் இருந்தது. அதனால இதை ஆர்டர் பண்ணேன். அப்படியே அடுத்து போயிட்டு வேறு பட்ஜெட்டில் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு போய் சாப்பிடலாம். அப்போ கூட உங்களுக்கு க்ரௌடு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ஆரம்பித்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமான ஆள் உட்காந்துருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது 1 மணியா இல்லை 7-8 மணியா அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். காஃபி குடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் என்ன போகிறோன்னா அடுத்த கடை மெட்ராஸ் காஃபி எடுத்து மன்சூப் மில்க்வே ராயல் சாண்ட்விச், அதுக்கப்புறம் டீ காந்தி ரோல் ஷாப், அதுக்கப்புறம் ஹேவ் மோர், டைபட் மோமோ, பட்டானியா. அதனால பட்டானியான்னு தெரில. பட்டானியா இருக்குது. அதுக்கப்புறம் கெபாபி ஸ்ட்ரோன்னு ஒரு கடை இருக்குது. நம்ம வாயில் நுழையாத கடையாக இருக்குது. நம்ம பழக்கப்பட்ட கடை யா மொய்தீன் இருக்குது. யா மொய்தீன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாலேயே நமக்கு பழக்கப்பட்ட கடை வந்து 2 தான் இருக்குது. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஒன்று இருக்குது, யா மொய்தீன் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த பக்கம் வந்து சாய் வாலா, பொட்டாட்டோ வாலாவா, அது என்னடா கடை? இது சாய் வாலா எல்லாருக்கும் தெரியும்ல. புதுசாக பொட்டாட்டோ வாலான்னு ஒரு கடை இருக்குது. பொட்டாட்டோ வாலா, நிஷா ராமன் கேஃப், பொரிச்ச பரோட்டா, நிறைய கடை இருக்குது. அந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்கு. கோகோ ஃபிட் சித்தோஸ் இங்கே இருக்கு பாருங்க.
பொட்டோட்டோ வாலா, சாய் வாலாவில் பொட்டோட்டோ வாலா அது. அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ் இருக்குது. அந்த பக்கம் கேஎஃப்சி இருக்குது. நம்ம வந்து கேஎஃப்சி போய் சாப்பிட்றலாம். எதுவுமே வந்து எனக்கு இங்கே சாப்பிட்ணுன்னு தோணலை. கேஎஃப்சியில் தான் சாப்பிட்ணுன்னு தோணுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பார்க்கிங்லேருந்து வரும்போதே கேஎஃப்சி கடையில் தான் முழித்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை. எப்போ போல மாடலில் போகிறோம், ரோல் வாங்குகிறோம், சாப்பிட்றோம். தித்தூஸ் மெயினாக என்னென்ன அப்படின்னா, நைட்டு அவுட்டு வரும்போது யாரோ விசில் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரில. என்னன்னா நம்மளை தான் கூப்பிட்றாங்க. என்னதான் கூப்பிடுறாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? A few moments later. இந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.